குவாண்டம் வயர்டு யூஎஸ்பி கேம் கண்ட்ரோலர் உங்களுக்கு பிசி கேம்ஸ்லாம் விளாட்றதுக்கு பட்ஜெட்டில் ஒரு கேம் கண்ட்ரோலர் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம் கண்ட்ரோலர் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஈஸியாகவே பை பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 10ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்ல இதோட செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வேணும், நிறைய இன்னும் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ விண்டோஸ் 10ல எதெல்லாம் ஷார்ட்கட்டில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிறீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எப்படி ஈஸியாக ஹிடன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க வந்துருங்க, தெரியாதவங்களுக்காண்டி நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் அல்லது ஃபைல்ஸ் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ அகைன் இதை நீங்கள் வியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடனான மெனிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். அப்படி இல்லாட்ட ஜஸ்ட் அதை நீங்கள் எடுத்து விட்டு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் ஃபோல்டர் அண்டு சர்ச் அப்படின்னு போட்டு அதில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படி ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அகைன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதோட ஷார்ட்கட்டாக தான் அதை வெளியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்டோஸ் 7, 8லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸில் அகைன் போயிட்டு அந்த ஹிடன் அப்படிங்கிற ஆப்ஷனில் அந்த டிக்கை எடுத்து விட்டு அகைன் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே நம்ம ஹிடன் பண்ணிக்கலாம். இதுக்காண்டி நீங்கள் தனியாக எந்த அப்ளிகேஷன் ஏற்ற தேவையில்ல, உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஏதாவது ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிட்டு அந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஹிடன் பண்ணி சூப்பராக உங்களோட தேவையான ஃபைல்ஸை பற்றினா ஹிடன் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. ஓகே கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி மொபைல் ஹாட்ஸ்பாட்டாக உங்களோட லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது அல்லது பிசியில் யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் விண்டோஸ் 10 வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈத்தர்நெட்லையோ அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒய்ஃபைலையோ உங்களோட பிசியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அல்லது லேப்டாப்பும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் விண்டோஸ் 10ல் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதோட செட்டிங்ஸையும் உங்களால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஓவரால் அதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டுங்கிறது ஆனில் இருக்கும். இந்த ஹாட்ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை அல்லது ப்ளூடூத் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளூடூத் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒய்ஃபைல யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பேர் வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஒரு லேப்டாப்பை நெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலியமாக நீங்கள் 8 பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸோ அல்லது வேறு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிளான சூப்பரான ட்ரிக். ஒரே இடத்துல நிறைய பேர் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இந்த ட்ரிக்கை கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெஸ்க்டாப் ஐக்கானை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஓஎஸ் போட்டுருக்கலாம், இல்லாட்டா தெரியாதமா பார்த்தீங்கன்னா உங்களோட மை பிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கலாம், உங்களோட யூசர் ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கலாம். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே போய் சும்மா ஷார்ட்கட் எடுத்து வைப்பாங்க. அது சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சில பேருக்கு அது செட்டிங் தெரியாதனாலே அதை பண்ணுறதில்ல. ஸோ அதை எப்படி பண்ணணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு பர்சனலைஸ் அப்படிங்கிறத போய்க்குங்க. ஸோ அதில் போயிட்டீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸில் தீம்ஸ் அப்படின்னு போட்டு சைடில் நிறைய ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த தீம்ஸ்குள்ளே போய்க்குங்க. தீம்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட ரைட் கார்னரில் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசைக்கிள் பின், யூசர் ஃபைல்ஸ், உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணது எது எது வேணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அது ரீசைக்கிள் பின்லேயே ஃபுல்லான எம்டியான எப்படி இருக்குங்கிற வியூவும் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஐக்கானையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓவரால் நீங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட திஸ் பிசி அப்படிங்கிறது வெளியே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோல்டரை வேணாலும் எந்த ஐக்கானை வேணாலும் உங்களால் ஈஸியாகவே வெளியே கொண்டு வர முடியும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மீட்டர் கனெக்ஷன். ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் இருந்து லேப்டாப்புக்கு இல்லை உங்களோட பிசிக்கு நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத நெட் பேக்ரவுண்டில் நிறையா போயிட்டே இருக்கும், நிறையா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஈஸியாக ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட கனெக்ஷனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறையா செட்டிங்ஸ் காமிக்கும். அதில் கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மீட்டர் கனெக்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்
ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் எப்பவுமே டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரௌஸ் பண்ணுறீங்க, எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான நெட்டை தவிர பேக்ரவுண்டில் எந்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாது. ஸோ இது உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா மிச்சம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மீடியா பிளேயரை எப்படி விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா வியூ பண்ண வைக்கிறது. அதுவும் டிஃபால்ட்டாக உங்கள் பிசியில் இருக்கும், அதை எப்படி பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது நிறைய பேருக்கு டிஃபால்ட்டாக வெளியே இருக்கும். சப்போஸ் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அமைக்கிங்கன்னா அந்த ரன் கமெண்ட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அன்இன்ஸ்டாலியா ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள விண்டோஸ் மீடியா பிளேயர் இருக்கும். அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருந்துன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் அந்த டிக் போட்டு செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விண்டோஸ் மீடியா பிளேயர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக விஎல்சி இல்லை வேறு ஏதாவது மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுறவங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு விண்டோஸ் மீடியா பிளேயர் இருந்தாலே போதுமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வியூ பண்ணி வச்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மீடியா பிளேயர் ரொம்ப ஃபேவரட்டாகவே இருக்கும். அவங்களும் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம் விண்டோஸ் 10ல். ஏன்னா விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கல, அதாவது ஹிடன் ஆப்ஷன் அதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா அதை வியூ பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விண்டோஸ் மீடியா பிளேயரை ஈஸியாக உங்களால் வெளியே கொண்டு வர முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான பிளேயருங்கிறனால இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு யூஸ் பண்ணவும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ தாராளமாக வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட் எப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ கெஸ்ட் அக்கௌண்ட் ரொம்பவே ஈஸியாக விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ்க்கு போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐகான் போட்டு நம்மளோட செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அக்கௌண்ட் செட்டிங் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் அதர் யூசர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஆட் சம்மோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூசருக்கு தேவையான நேம் கெஸ்ட் அக்கௌண்ட் தான் அது. ஸோ அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் யாருக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கா இல்லை உங்கள் பையனுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களோட நேம் கூட கொடுத்துக்கோங்க. இல்லை டிஃபால்ட்டாக எந்த நேம் வேணாலும் கொடுத்துட்டு அவங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுக்குறனா கொடுக்கலாம். இல்லை பாஸ்வேர்டு தேவைன்னா பாஸ்வேர்டு கொடுக்கவும் தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த பிசி நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கெஸ்ட் அக்கௌண்ட் காண்டி சும்மா பையன் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாகவே அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கெஸ்ட் அக்கௌண்ட் உங்களோட பிசியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விர்ச்சுவல் கீபோர்டு எப்படி நம்ம ஈஸியாக கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நிறைய கம்பெனி செக்டார்ஸில் உள்ளவங்களுக்கும் இல்லை ஒருவேளை உங்களோட கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம், ஏதாவது பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே வந்துட்டு அந்த டாஸ்க் பாரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் கீபோர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் கீபோர்டு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரை நீங்கள் ரீநேம் பண்ணணும்னாலும் சரி, இல்லை ஏதாவது டைப் பண்ணும்போது ஏதாவது பட்டன் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, அதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னாலும் சரி ஈஸியாகவே யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி விர்ச்சுவல் கீபோர்டை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரீநேம் கொடுத்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். உங்களோட கீபோர்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கீபோர்டில் இல்லாத ஆப்ஷனான இந்த எமோஜிஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறையவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள்ஸ்னால் ஒரு சில சிம்பிள்ஸ் உங்களுக்கு கீபோர்டில் கிடைக்கல அப்படின்னா இந்த விர்ச்சுவல் கீபோர்டில் நீங்கள் ஈஸியாகவே தேடி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எமோஜி தான். ஸோ இந்த எமோஜி தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் கீபோர்டில் உங்களுக்கு தேவையான எமோஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உங்களோட மொபைலில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே எல்லா இமேஜஸும் இருக்கும். நீங்கள் சூப்பராக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது கேமிங் மோடு தான். ஸோ இந்த கேமிங் மோடு எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் 10ல் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கேமிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஏற்றி தான் நீங்கள் உங்களோட கேமை ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா உங்களோட செட்டிங்ஸ்க்கு போய்க்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேமிங் போட்டு ஒரு மோட் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேமை கேப்சர் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னென்ன அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணலைன்னா ஆன் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளஸ் ஜி, அதாவது வின் பட்டன் பிளஸ் ஜியை நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதோட வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதுலேயும் டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட வாய்ஸை மிக்ஸ்அப் பண்ணுறதுலேருந்து அதோட லெவலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது வரைக்கும், உங்களோட சிஸ்டம் சவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மைக் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது வரைக்கும் எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃபால்ட்டான வீடியோ ரெக்கார்டர் கூட இது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களோட கேமிங்
கேமிங் மோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக, அதாவது நீங்கள் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது அதை உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க முடியும், அதோட ஃபோல்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதோட மினிமம் லென்த்து மேக்ஸிமம் லென்த்துன்னு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும் நீங்கள் நிறைய கேம் விளாடுவீங்க அப்படின்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை கேபி பெர் செகண்டில் அது ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 60 FPS வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் சூப்பராக இதை ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேம் ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் 8 விளாட்றேன். என்னோட யூகாம் ஜாய்ஸ்டிக்கு அந்த டிரைவர் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டேன், ஆனால் ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமிங்கை பொறுத்தளவு நீங்கள் கேமிங்கை பணம் கொடுத்து வாங்கி, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பே பண்ணி வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதில் நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாலே தாராளமாக அது ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா அதை எப்படி ஒர்க் ஆக வைக்கிறது? ஏன்னா நீங்கள் நிறையா கிராக்கடு கேம்ஸ் ஏற்றிருக்கலாம், இல்லை கேமை எப்படி வேணாலும் நீங்கள் ஏற்றிருக்கலாம். எப்படி ஏற்றிருந்தாலும் சரி, அதுக்கு ஜாய்ஸ்டிக் எப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறேன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஜாய்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா PCSX2 அந்த எமுலேட்டரில் தான். ஸோ அந்த எமுலேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 4:3 ரேஷியோவில் இருக்கும். அதை 16:9 ரேஷியோவில் வச்சுட்டு ஃபிட் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இதை பற்றி டெடிகேட்டராகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட பெஸ்ட் செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு. அந்த வீடியோ வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறையா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்கள் பிசி என்ன ஸ்பெக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம பிசியை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ், அதாவது நம்ம லேப்டாப் தான் இப்போ வச்சுருக்கோம். அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்லேருந்து அதோட ஸ்பெக்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அசூஸோட டஃப் கேமிங் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேணா நீங்கள் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.